சொல்லிட்டு நம்முடைய ஆத்மாவை கர்த்தருடைய கரத்துல உயர்த்தி கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். நாம் ஒரு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்திலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. நேர்த்தியாய் பாடுவேன் தினம் கனிந்தே, எந்தன் பார்த்திபனுடன் பதம் தினம் பணிந்தே. இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். சென்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் ஓடி முடிக்கல. ஒரு நாள் 2 கூட்டங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன், உட்காரவே முடியல. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னவென்றால், now they have recognized even our ministry. They invite us to preach in the Bible college. ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபால் ஒரு இடத்துல நான் செய்தி கொடுக்க அவர் வந்திருந்தார். அதை கேட்ட உடனே பைபிள் காலேஜில் வந்து நீங்க ப்ரீச் பண்ணணும் என்று கேட்டிருக்கிறார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தான் இருக்கு. ஆனால் வருகிற ஊழியங்களை பார்த்தால் என்ன, கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகுது, காணல் நீர் மாதிரி தள்ளிக்கிட்டே போகட்டும். இன்றைக்கு நான் ஒரு சுருக்கமான செய்தியை முடித்துட்டு இந்த இளம் பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக WCCக்கு கடந்து போகணும். வாலிப பிள்ளைகள், அவர்களோடு பேசும்படியாக நான் கடந்து போகணும். ஆகையினால சுருக்கமாக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஓடி போகட்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்க. 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் கவனமாய் கேளுங்க, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். என் ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதிலே கொண்டு இந்த பவுலடியார் அந்த செக்குலர் தேசத்தில் நடக்கிறது, ரோமாபுரியில் நடக்கிற அந்த ஒலிம்பிக் பந்தயத்தை போல ஒரு பந்தயத்தை குறித்து அந்த இடத்தில் எழுதியிருக்கிறார். அதுல ஒருவன் தான் அதுல என்ன பண்ண முடியும், பரிசு பெற முடியும். ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆண்டவர் பரிசு எப்படி கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார்? ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய கிரியைக்கும் தக்கதாய்
அவர் பலன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நான் இந்த உலக பிரீதியான வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் பற்றி பேசல. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய சம்பாத்தியம், இவைகளிலே உயர்வது, அதை குறித்து நான் பேசவில்லை. அதுல உங்களுக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதுல நீங்கள் எப்படி தேறுகிறீர்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரமோஷன் கொடுப்பாங்க, அல்லது உன்னுடைய உழைப்புக்கு தக்கதாக உன்னுடைய வியாபாரம் செழிக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அதே போல இங்கு ஆண்டவரும் அவர் he will give a reward depending upon your work. ஓடுகிற ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டத்தை எப்படி ஓடுகிறாய், எப்படி கிரியை செய்கிறாய், எப்படி அதுக்கு முயற்சி எடுக்கிறாய் என்பதை வைத்துக் கொண்டு அவர் உனக்கு பலன் கொடுப்பாராம். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் இன்றைக்கு இந்த மராத்தான் ஓடுகிறது மாதிரி எல்லாரும் ஓடுறாங்க இல்ல? எதற்காக ஓடுறாங்க? நான் ஆலயத்துக்கு வருகிறத தடுக்கிறதுக்கு தான் ஓடுறாங்க. இந்த ரோட முழுசும் அடைச்சு வச்சு, அது ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பயவுள்ளைக ஓடுறானுங்க. ஆலயத்துக்கு போகவே முடிய மாட்டேன். எல்லாரும் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியாது. அதை ஆவிக்குரிய வகையில 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவங்க வேகமா வாசிங்க. அங்கு ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திலே, மராத்தான் ஓட்டத்திலே ஓடுகிறவர்களை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. வீண் அலுவற்காரராய், வாசிங்க யாராவது. உங்களில் சிலர்னு போட்டிருக்கு, அவர் ரொம்ப மாடஸ்டா போட்டிருக்காரு. ஆனால் இந்த பவுலடியார் ரொம்ப மாடஸ்டா எழுதியிருக்காரு, உங்களில் சிலர்னு. இந்த படுபாவி உங்களில் பலர் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களில் பலர் எப்படி ஓடுறாங்களா? யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய், அதுதான் அன்றலின் வீண் அலுவற்காரராய் இருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் ஒழுங்கற்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமாம். நல்லா கவனிங்க. அந்த வீண் அலுவற்காரர் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் பிஸி பாடிஸ் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் அநேகர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல கூட்டத்திற்கு வராததற்கு ஒரு காரணம் பிஸி பாடிஸ். அவ்வளவுதான். ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி அதர் ரீசன். அவர்களுக்கு வீண் அலுவற்கார வீணாய் ஓடுகிறார்கள், ஆகையினாலே ஒழுங்கற்று ஓடுகிறார்கள். பட் தி ரிவார்ட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நீ எப்படி ஓடுகிறாய், எப்படி முயற்சி செய்கிறாய், எப்படி பிரயாசப்படுகிறாய் என்பதற்கு தகுந்த சன்மானத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு வரப்போகிறார். இதை நல்லா கவனிங்க பிரியமா. இங்கு ஒரு ஓட்டத்தை குறித்து பவுலடியார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் முதல்ல இருந்து நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து அவர் அழகாக எழுதுகிறார். இப்பொழுது வீண் அலுவற்காரர்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் பேசல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வீண் அலுவற்காரராய் ஓடுகிறதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒழுங்கற்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கு அவர் சொல்றார், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அர்த்தத்திலே தான் நாம் என்ன பண்றோம்? ஆல் கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் லார்ட். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய ஓட்டம் என்ன? அந்த அஸ்திபாரத்திலே தான் அவர்கள் பெரிய கட்டிடத்தை எழுப்புகிறார்கள். ஆனால் சிலர் என்ன பண்றாங்கன்னா அதுல வெள்ளியினாலே கட்டி எழுப்புகிறார்கள். அஸ்திபாரம் கிறிஸ்துதான். அதுல வெள்ளியினாலும் பொன்னினாலும் விலையேறப்பட்ட கற்களினாலும் அவர்கள் கட்டுகிறார்கள். சிலர் அல்லது பலர் மரத்தினாலும் புல்லினாலும் வைக்கோலினாலும் அவர்கள் கட்டுகிறார்கள். அதுக்கு அஸ்திபாரம் என்ன? இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஒரு அஸ்திபாரத்தை சொல்லுகிறார். கற்பாறை போட்ட ஒரு வீடு, மணலிலே போட்ட வீடு.
அங்கு பெருங்காற்று வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது, மணலிலே கட்டப்பட்ட வீடு அடித்துக் கொண்டு போய் விடுகிறது. ஆனால் இங்கு சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவின் மீதுதான், நீ கன்மலையின் மேலுதான் நீ கட்டுகிறாய். அதனால் அது உனக்கும் எனக்கும் எழுதப்பட்ட வசனம். அல்லேலூயா சொல்லுமா? வெளியே இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல, உனக்கும் எனக்குமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டுகிறாய். ஆனால் அப்படி கட்டுகிற அந்த மாளிகையை அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் ஒன்று வரும், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறாரே, அந்த வருவதற்கு முன்பாக you would have done the performance analysis. நீ செய்கிற காரியத்தை அவர் சோதித்து பார்த்திருப்பார். அக்கினியினாலே சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கினியினாலே சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையிலே எது நிற்கிறதோ அவன் ஒருவன் தான் கூலியை பெறுவான். ஆனால் வீண் அலுவற்காரர்களாய் ஓடினவர்களும், கற்பாறையின் மேலே வீட்டை மரம், புல், வைக்கோல் போல வைத்து கட்டினவர்களும், அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது, அவர் வரும் பொழுது அவர்களுக்கு கூலி கிடைக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ரட்சிப்பு மாத்திரம் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த ரட்சிப்பிற்குரிய அந்த பலனை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதுவும் அக்கினியிலே பட்டு தப்பினது போல இருக்கும் என்று வேதம் சொல்லுது. உன்னுடைய மாளிகை சோதிக்கப்படும் பொழுது அது அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. உன்னுடைய ரட்சிப்பும் சேர்ந்து அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. உன்னுடைய ரட்சிப்பிலே எதுவும் குறைவு இருந்துச்சுன்னா அதையும் அழித்து போட்டு விடும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் ரட்சிப்பு மாத்திரம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நன்றா இங்க அந்த 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 24 அந்த கடைசி வரைக்கும் நீங்க வீட்டுக்கு திரும்ப திரும்ப வாசிப்போம். அங்கு ஒரு இச்சை அடக்கம் இவைகள் எல்லாம் போட்டுக் கொண்டு வருகிறது. இந்த ஓட்டத்தை குறித்து வேதத்திலே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு சில காரியங்களை சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் ஜெபித்து ஓடப் போகிறேன். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓட்டத்தை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் யுத்தம் செய்ய புறப்பட்டு வருகிறான். தாவீது ஒலிமுக வாசலிலே அமர்ந்து கொண்டு யோவாபை அந்த யுத்தத்தை நடத்த அனுப்பி விடுகிறான். அந்த யுத்தத்தின் செய்தியை கேட்டு அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த யுத்த களத்திலே ஒன்று நடக்கிறது. அப்சலோம் அவன் தன்னுடைய குதிரையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கர்வாலி மரத்திலே அவன் மிக பெரிய கூந்தல் அவனுக்கு இருந்தபடியினாலே அதை மாட்டி அதில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அதை ஒரு சேவகன் வந்து யோவாபிடத்திலே சொல்லுகிறான். அந்த யோவாப் அந்த சேவகனிடத்திலே சொல்லுகிறான், அவனை நீ கொன்று போடு என்று சொல்லுகிறான். அப்பொழுது இந்த சேவகன் சொல்கிறான், ராஜாவினுடைய குமாரனை நான் கொன்று போட்டால் என் மீது பழி சுமருமே, நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்து விடுகிறான். அப்பொழுது யோவாபே போய் மரத்திலே தொங்கிக் கொண்ட அந்த கர்வாலி மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமை அவன் கொலை செய்து விடுகிறான். கொலை செய்துவிட்டு தன்னுடைய இடத்திற்கு வருகிறான். இந்த செய்தியை ராஜாவுக்கு சொல்லி அனுப்பணும். அப்பொழுது அங்கே 2 பேர் நிக்கிறாங்க. நல்ல கவனிங்க பெரியமான 2 பேர். அப்போ அநேக 50% ஆஃப் தி பீப்புள் வீண் அலுவற்காரரை. இங்க வருகிற கூட்டத்தில் 50% என்னது? இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற ஒரு சின்ன குரூப் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கரந்தட்டி ஆண்டவர் அவன் அனுப்பணும். ராஜாவிடத்தில் போய் அந்த செய்தியை சொல்வதற்கு அனுப்புகிறது. பக்கத்தில் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் என்கிறவன் ஒருத்தன் நிற்கிறான். அவன் நான் போகட்டும் என்று சொல்லுகிறான். நானும் போட்டும், நானும் ஆஸ்பத்திரி ஊழியம் செய்ய போறேன், நானும் இந்த ஊழியம் செய்ய போறேன், அந்த ஊழியம் செய்ய போறேன், அவனும் நான் செய்யட்டும் சொல்லி விடுறான். அப்ப சொல்றான் யோவாப் சொல்றான், இன்னைக்கு நீ போவண்டாம், இன்னைக்கு ராஜாவுடைய குமாரன் செத்து போயிட்டான், இந்த செய்தியை சொல்வதற்கு நீ போக வேண்டாம். கூச்சி என்கிறவன் பக்கத்தில் நிக்கிறான், அவன்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். இவன் நானும் ஓடட்டும்னு ஓடுறான். நல்லா கவனிங்க,
இதுதான் இன்றைக்கு மராத்தான் ரேஸ். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா பயலும் ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் ஓடுறான். அவனுக்கு நிறைய வைராக்கியம் இருந்துச்சு. ராஜாவிடத்துல செய்தியை கொண்டு போகணும்ட்டு அவனிடத்துல நல்ல பலன் இருக்கு, நல்ல ஓடுகிற சக்தி அதிகமா இருக்கிறது. அவன் கூசிய முந்திக்கிட்டு போயிட்டான் ராஜாட்ட. ராஜாட்ட போய் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்கிறான். அப்போ அவன் சொல்றான், யுத்தத்திலே நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என்று காலரை தூக்கி விட்டு சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா ஒன்றை கேட்கிறார், குமாரனாகிய அப்சலோமுக்கு என்ன நேர்ந்துச்சு? He does not have an answer with you. நல்லா சொல்லுங்க. அந்த யோபாப் அவன்கிட்ட சொல்றான், இன்னைக்கு ராஜாவுடைய குமாரன் அப்சலோம் மரித்தபடியினாலே இந்த செய்தியை கொண்டு போக வேண்டாம். அப்போ அது அவனுக்கு தெரிகிறது, சுவிசேஷம் நல்லா தெரிகிறது, வேத வசனங்கள் நன்றாய் தெரிகிறது. தெரியாமல் இல்ல பெரியமா, எல்லாம் தெரிகிறது. அவன் சொல்றான், ஓடட்டும் போறாங்க. ராஜாவுக்கு முன்னாடி வந்தவன அப்சலோமுக்கு என்ன நேரிட்டதுன்னு கேட்றான். doesn't have any answer. ஏதோ ஒரு சின்ன சந்தடி அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் அந்த எனக்கு தெரியாது, அவனை தள்ளி வச்சுட்டார். கர்த்தருடைய வருகையில உனக்கு கிரியை தக்க பலனை கொடுக்க அவர் வரும் பொழுது அந்த பக்கத்தில் தள்ளி வச்சிடக்கூடாது. அடுத்தவன்கிட்ட கேட்கிறாரு, அவன் எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறான். ஏன்னா அன்புக்குரியவர்களே, உன்னுடைய ஓட்டத்திலே நாம் அநேக நேரத்தில் வீண் அலுவற்காரராய் வாட் ஃபார் வி ஆர் ரன்னிங், எதற்காக நாம் இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம், எதை பற்றிக் கொள்ள நாம் ஓடுகிறோம் என்று நாம் நிதானிக்க தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு எல்லாரும் போறாங்களே அந்த கூட்டத்துக்கு நானும் போறேன், எல்லாரும் அங்க போறாங்களே வேளாங்கண்ணிக்கு நானும் போறேன், எல்லாரும் அங்க போறாங்களே அங்க போறேன். நான் யாரையும் குறை சொல்லி சொல்லல, எல்லாரும் போறீங்க. ஆனால் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுகிறீர்களா? எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருக்க வேண்டும். நாம் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடக்கூடாது, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த வீண் அலுவற்காரன். அவன் என்னத்தையோ பிடிச்சி கிழிச்சிடுற மாதிரி ஓடுறான். இல்லையே, there is no substance in his running, there is no target for him, there is no purpose in his running. அப்படிதான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுல 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி ஓட வேண்டும் என்று எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் சொல்கிறார், நமக்கு சுற்றிலும் திரளான சாட்சிகள் இருக்கையிலே நீ எப்படி ஓட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அநேக சாட்சிகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்திலே. அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய ஓட்டம் அந்த சாட்சியின் படி இருக்கணும். உன்னுடைய ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டமாகத்தான் இருக்கணும். திரளான சாட்சிகள் உனக்கு சூழ்ந்திருக்கையிலே பாரமான யாவையும் நீ தள்ளிவிட்டு, அந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஓடுகிற இடத்துல இருக்கிற ஒரு பாரம் என்ன, பாரமான காரியம் என்ன, இதை ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே ஒரு பெரிய பாரம் இருந்தது, அவர் மேலே தலையின் மேலே அழுத்தி கொண்டிருந்தது. இது என்ன பாரம்? அவர் தேவனுடைய குமாரன், இஸ் சன் ஆஃப் காட். அது அவரை ஒரு பெரிய பாரம் அல்லவா? அவர் விசுவாச ஓட்டத்தில் அவரை அழுத்திக் கொண்டது. நான் தேவனுடைய குமாரன், நான் எப்படி ஓடினாலும் எனக்கு பரிசு உண்டு என்று அவர் நினைக்கல இல்லையா? அது ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு அல்லவா அவருடைய வாழ்க்கையில. 30 ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், 3.5 ஆண்டுகள் ஆவிக்குரிய ஓட்டத்திலே அவர் ஓடுகிறார். ஓடும் பொழுது அவருடைய மன நிலைமை என்ன, பாரமானது என்ன அவரிடத்திலே இருந்தது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 அழகாக சொல்லப்படுகிறது. பவுலடியார் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், நான் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமான. அதுதான் இந்த பாரத்தை அவர் தள்ளிவிட்டு போனார். அவர் ஓட்டத்தை, அவர் பெரிய பாரம். I am a daughter, granddaughter of a bishop. எங்க போவீங்க? எல்லாவற்றையும் நீங்க இறக்கி வைக்கணும். நான் ஊழியக்காரன் மனைவின்னு சொல்லிட்டு அவ போய் அங்க என்ன பண்ணலாம்? சினிமா கோட்டையில போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமோ? பாரமான தேவனுடைய குமாரனன் என்பதையும் அவர் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். எல்லாவற்றையும் தள்ளிவிட்டார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். அவருடைய பெருமை, அவருடைய பிரஸ்தாபம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டுதான் அவர் ஓடினார். ஆகையினால் தான் அவருக்கு ஒரு பெரிய ரிவார்டு கிடைச்சது. என்ன ரிவார்டு? நல்லா கவனிங்க பிரியமா. அவரை உயிரோடு எழுப்பி வானங்களில் வழியாய் ஏறிப்போகச் செய்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே விட்டிருக்கார். Is it not a great reward for Jesus Christ? Is the first example given to you and me to follow him. அவர்தான் முதல் கதாபாத்திரம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிய முதல் கதாபாத்திரம் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Can you just put it aside, your status, your financial levels, உன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ஓட்டத்திலே நான் எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொல்லல. Please don't throw away your doctorate degree and come and run the race. No, I don't say that. Keep it aside. Keep it aside. And become obedient to the voice of God. And you humble yourself and run your race. For you have been given an example, Jesus Christ. Moses, இன்னொரு எக்ஸாம்பிள். திரளான சாட்சிகள் நம்மை சூழ நிற்கிறது. நீங்கள் வேதத்தில் நீங்க வாசிக்கிறீங்க, ஒரு லேவியின் புத்திரருக்கு அவன் குழந்தை ஆண் பிள்ளையாக பிறக்கிறான். அப்பொழுது எல்லாவற்றையும் நதியிலே தூக்கி போட்டு விட வேண்டும் ஆண் பிள்ளைகளை. ஆனால் அவனுடைய தாய் என்ன சொல்றார்? நாணல் பெட்டியில வைத்து அந்த நைல் நதியிலே அவளை போட்டு விடுகிறார். பார்வோனுடைய குமாரத்தி அந்த நாணல் பெட்டி மிதந்து வருகிறதை பார்த்து திறந்து அதில் ஒரு அழகான குழந்தை இருக்கிறது என்பதை பார்த்து அதை வளர்த்து வருகிறார். அரண்மனையிலே வளர்த்து வருகிறார். நல்ல கவனிங்க. இந்த மோசேயுடைய வாழ்க்கையில 2 காரியத்தை மாத்திரம் சொல்லட்டும். அவனை குறித்து ஆதியாகமம் புத்தகம், அந்த பழைய பாட்டிலே அவனை குறித்து வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20 - 23 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாம். சோ ஹேண்ட்சம் பர்சன், அவ்வளவு திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். ஒரு படிக்காத ஒரு படிக்கிறதுக்கு முடியாதவன், ஊனை, ஒரு அவன் குருடன், செவிடன், இவனைதான் நம்ம ஊழியத்துக்கு டெடிகேட் பண்றோம். திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அவன் எல்லா கலைகளிலும் தெரினான், எல்லா பாஷைகளிலும் தெரினான். He was trained in governing the country. அப்படிப்பட்ட தேர்ச்சி அடைந்தவன். அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை ஓடுகிறார், நீ ஓடு என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அவனுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை துவக்குவதற்கு ஆண்டவர் அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போடுகிறார். அப்பொழுது அவன் இச்சை அடக்கம் இல்லாதவனாய், நிச்சயம் இல்லாதவனாய் அவன் ஓட ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அவனுடைய 2 பேச்ச நான் சொல்றேன். அவன் நிச்சயம் இல்லாதவனாய், இச்சை அடக்கம் இல்லாதவனாய், அவன் அரண்மனையிலே இருந்து கொண்டு அவன் தன்னுடைய சகோதரரை சந்திக்கலாம் என்று அவன் ஓட ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துச்சு?
அவனுடைய அபிஷியல் பந்தாவுல ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிடுறான். ஒரு சகோதரனோடு கூட போராடி கொண்டிருந்த ஒருவனை, சண்டையிட்டுக் கொண்டிருந்தவனை, தன்னுடைய அத்தாரிட்டி, பவர், அவன் பார்வோனுடைய குமாரன் என்று he was a very big shot in the palace. அந்த பந்தாவுல அவனை கொலை செய்து தன்னுடைய சகோதரனை காப்பாற்றலாம் என்று நினைக்கிறான். அவனுடைய ஆவிக்குரிய ஓட்டம் அப்படியே விழுந்து விடுகிறது. ஆனால் அவர் போட்ட எண்ணம் அவனுக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசத்திலே பெரியவனான பொழுது, அப்படி என்றால் இந்த வீண் அலுவலக இங்க வராதவங்கெல்லாம் அவங்க விசுவாசத்தில் என்ன பண்ணல, வளரலன்னு அர்த்தம். விசுவாசத்தில் வளர்ந்தா அவங்களுடைய நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டாங்க. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, விசுவாசத்தில் பெரியவனான பொழுது அவன் செய்கிற முதல் காரியத்தை பாருங்க. உனக்கு நெருங்கி உன்னிடத்தில் இருக்கிற பாரமெல்லாம் தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் முதலாவது சொல்றான், நான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுக்கிறான். He disowns it. He disowns it. அப்புறம் அவன் சொல்றான், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும், அப்போ அந்த பாவ சந்தோஷத்தை நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை விட்டு அவன் விலகுகிறான். 40 ஆண்டுகள் ஆண்டவருடைய பாதத்தில் அவன் புடமிடப்படுகிறான். கர்த்தர் அவனுடைய ஓட்டத்தை, அவர் ஒரு பெரிய பலனை அவனுக்கு கொடுத்து அவனை அனுப்புகிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவன் எங்கும் உண்மை உள்ளவன், அவனை குறித்த சாட்சி எனக்கு ஒரு பெருமையாக தெரியவில்லை. When he died, God himself conducted the funeral service. அது எப்படிப்பட்ட பெரிய ஒரு கணம். உபாகமம் 34:6 வாசிப்பார். என் ஆண்டவரே அவனுடைய சரீரத்தை தூக்கி எடுத்துக்கொண்டு எவனும் அறியாத இடத்திலே அவனை ஆண்டவர் அடக்கம் செய்கிறார் என்று. Is it not a big honor? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். அதுல இன்னொரு ஆனர் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த மரணத்தை எப்படி அதை சந்திக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். இஸ் இட் நாட் a big honor? எப்படி வானங்களுக்கு மேல ஏறி போகிறது என்பதை அவருக்கு சொல்லுவதற்கு எலியாவையும் அனுப்புகிறார். இவர் வானங்களுக்கு நடுவில் ஏறி போகிறது. அவன் வானங்களுக்குள்ளா ஏறி போனவன் அக்கினி ரதத்தில், அவனையும் அனுப்புகிறார். எவ்வளவு பெரிய ஒரு கனம் பண்ணினார் பாருங்க பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய துணிவீங்களா? பவுலடியார் அவரும் திரளான சாட்சிகளிலே ஒரு சாட்சி. அவரும் தனக்கு மேன்மை லாபம் என்று கருதிய அநேக காரியங்களை அவர் ஆர்மி ஜெனரல் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு 20 மெடல்ஸ் போட்டிருப்பார். ஒவ்வொரு மெடலுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். இந்த வாருக்கு போயினார், அந்த வாருக்கு போயினார், இதை செஞ்சார், அதை செஞ்சார். அவனும் அது தன்னுடைய மார்க்கவசத்தில் அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறான். அவன் என்ன, 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், சிறு பிள்ளைகளிலே ஞான ஸ்நானம் எடுத்தவன், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் பென்யமின் கோத்திரத்தான். பாருங்க அவனுடைய அடையாளம் பாருங்க. எபிரேயரில் பிறந்த ஒரு எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன். அந்த தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க, 3 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் தனக்கு மேன்மையாய் லாபம் என்று கருதிய எல்லாவற்றையும் அது தனக்கு ஊழியத்திலே ஓட்டத்திலே அது ஒரு பாரமாய் இருக்கும் என்று நம்பி அவைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவன் அதுல 3 வார்த்தைகள் அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லாபமாய் இருக்கிற இவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினான்.
நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த பதக்கங்கள் எல்லாம் நஷ்டம் என்று அவன் எண்ணினான். அப்புறம் அடுத்த வசனத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். He still consider it's a loss. அப்போ நம்ம பாரமாக இருக்கிறதை விடுகிறது அவ்வளவு கடினம். It's not easy. It cannot happen overnight. It's a process. எண்ணிக்கொண்டிருக்கிறான். நாள் ஒன்று வந்தது, அதை விட்டு விட்டான். இதுதான் நீங்க செய்யணும். இதுதான் இந்த சாட்சிகள். நம்ம ஓட்டத்தை ஓடுவதற்கு அந்த சாட்சி. கர்த்தர் எப்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ரூத் மோவாபிய ஸ்திரீ, அவ யூத ஸ்திரீ கிடையாது. ஆனால் இந்த யூத ஜனமாகிய அந்த நவோமியும் கணவனும் அவனுடைய மகன்களும் அங்கு மோவாப் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த மோவாப் தேசத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அதிலே ஒருவள் ரூத், ஒருபாள். 2 பேர் கணவனும் மரித்து விட்டாங்க. நவோமியுடைய கணவனும் மரித்து விட்டான். அப்பொழுது நவோமி சொல்லுகிறாள், நீ என்னோடு கூட பெத்லெஹேமில் அது அப்பம் கிடைக்கிறது என்று சொல்லி அவள் தன்னுடைய யூத தேசமாகிய பெத்லெஹேமுக்கு அவள் புறப்பட்டு வருகிறாள். இவள் மோவாப் தேசத்துக்குரிய. அப்போ நீ மோவாப் தேசத்துக்குள்ளே போய் இன்னொருவனை ஏதாவது திருமணம் செய்து கொண்டு நீ சந்தோஷமாய் வாழு என்று சொல்லுகிறாள். ஆனாலும் இவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, எல்லாத்தையும் விட்டாள். இந்த மோவாப் தேசத்தினுடைய செழுமை, மோவாப் தேசத்தினுடைய கனம், மோவாப் தேசத்தினுடைய மகிமை, தன்னுடைய சொந்த ஜனங்கள் என்பதையும் அவள் விட்டுவிட்டு அவள் புறப்பட்டு வருகிறாள். அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். எல்லாவற்றையும் அவள் தள்ளிவிட்டு, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். நல்ல கவனிங்க, அதை விட்டு போவாசை திருமணம் செய்து கொடுக்கிறாள். போவாஸ் சொல்லுகிறான், அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசுங்க. உன் கிரியைக்கு தக்க பலனை உன் தேவன் உனக்கு தந்தருளுவாராக. இவைகளெல்லாம் நீ விட்டு வந்தாய் அல்லவா, அதற்கு தக்க பலனை நான் உன் தேவன் உனக்கு தந்தருளுவாராக. நல்ல கவனிங்க பிரியமானுடைய, வயிற்றில் இருந்து பிறந்த பிள்ளதையினுடைய சந்ததியில் தான் தாவீது வருகிறான். தாவீதினுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இது எவ்வளவு பெரிய கனம்! அவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் கிடைத்த ஒரு பெரிய பலன். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கையில் நாம் ஏன் பாரமான யாவையும் சுமந்து கொண்டே போகிறோம்? ஏன் அதை தூக்கிக் கொண்டே போகிறோம்? deny it. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், லூக்கா 9:23, தன்னைத்தான் வெறுமையாக்கி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதான் நிச்சயம், அதுதான் நிச்சயம். நிச்சயம் இல்லாது தன் சிலுவை என்ன, தனக்கு கர்த்தர் கொடுத்த சித்தத்தை அடைய கரந்தட்டி ஆண்டவர். அநேகர் சொல்லுவாங்க, என் கணவன் தான் என் சிலுவைன்னு சொல்லுவாங்க. அவன் குடிச்சிட்டு இருப்பான், இல்ல அவன் தான் என் சிலுவை. இல்ல பிரியமானவர்களே, தன் சிலுவை என்ன? உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பு, அந்த சித்தம் என்ன? அந்த சித்தத்தை நீ எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றுகிறோமா? 2வது அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். திரளான சாட்சிகள் உம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நல்ல கவனிங்க, நோக்கி பொறுமையாக ஓடக்கடவும். அந்த வசன, அந்த வார்த்தைகளை ஆவிக்குரிய ஓட்டத்தில் முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவரை நோக்கி பொறுமையாக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11-15 வரைக்கும் வச்சீங்கன்னா அங்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆசையாய் தொடருகிறேன். ஆமாவா?
ஆசையாய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். 12ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆசையாய் தொடர்கிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் ஒரு கடமைக்கான ஓட்டம் அல்ல. யூ ஷுட் ஹேவ் அ பேஷன். எல்லாரும் இந்த கிரிக்கெட் வீரர் எல்லாம் சொல்றான், ஐ எம் பிளேயிங் அவுட் ஆஃப் பேஷன் ஃபார் திஸ் கேம். ஏன் கிறிஸ்தவர்களுக்கு அந்த பேஷன் இல்லை? ஏன் ஓட வேண்டும் என்ற அந்த பேஷன் இல்லை? அந்த ஆசையாய் தொடர்கிறேன், லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இன்றைக்கு வந்தவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சிலுவை என்ற என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. Don't be a jack of all in everything. You be a master of one thing. ஆண்டவர் உங்களை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைந்தேன் என்று சொல்லுகிறதில்லை, நான் தேறினவன் என்று சொல்லவில்லை. கர்த்தர் நியமித்த அந்த லக்கை நோக்கி நான் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறேன். என அன்புக்குரியவர்களே, அந்த பேஷன் இருக்கணும். இந்த வசனங்கள்லாம் என்னை அந்த it created a passion for Christ. அல்லேலூயா சொல்லுமா. உங்களுக்கு எல்லாம் பேஷன் ஃபார் கிரைஸ்ட் சினிமா தான் பார்க்குது. But it has created a passion in me for Christ. அந்த ஆசை வேணுமே. இந்த வசனங்கள் எல்லாம் என்னை ஆசையை கிளப்பி விட்டது. இந்த வசனங்களை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். The words which really inspired me to run after him. ஆசையாய் தொடர்கிறேன். அங்கு வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த லக்கை நோக்கி போகணுமா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அந்த நோக்கி தான் போகணும். நீங்க பந்தயத்துல ஓடுறீங்க, அக்கம் பக்கத்துல பார்க்காதபடிக்கு, இடது புறம் வலது புறம் திரும்பாதபடிக்கு. You are asked to run your race. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படிதான் லோத்துனுடைய மனைவி அந்த லக்கை நோக்கி ஓடல, அவள் பின்புறம் திரும்பி பார்த்து உப்பு தூணால் ஆயிட்டா. அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், லோத்துவின் மனைவியை, when you are running the spiritual race, you remember Lot's wife. அவள் லக்கை நோக்கி ஓடல. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டின் கைகளையே நோக்கி கொண்டிருக்கணும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கைகளையே நோக்கி கொண்டிருக்கணும். இதுதான் யோசபாத். அவன் தன்னுடைய ரதங்களை குறித்து அவன் பெரிய பலம் என்று எதிர்பார்க்கல. அது கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் என் கண்களோ உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் அந்த திரளான சாட்சிகள் உனக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம், அவைகள் எல்லாம் என் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சாட்சிகள், புலமிடப்பட்ட சாட்சிகள், என் ஆண்டவரால் நடத்தப்பட்ட சாட்சிகள். ஆகையினாலே அநேக நேரத்தில் சாட்சிகளை பின்பற்றுவதற்கு பதிலாக அந்த சாட்சிகளை உருவாக்கின அந்த ஆண்டவரை நோக்கிப்பார். We all have hero worship. அநேகருக்கு ஹீரோ வர்ஷிப் இல்ல? ஆமா தானே? கேட்டு பாருங்க. ரஜினி, கமலஹாசன், அப்படிதான் நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு மாடல் வச்சுக்க பாக்குறோம். செக்குலர் லைஃப், தட் இஸ் a செக்குலர் லைஃப். பட் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு குரு ஆண்டவர். அவரை தான் நான் நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி தான் நான் ஓடணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு சம்பவத்தை மட்டும் வேதத்திலிருந்து சொல்றேன். சீஷர்கள் படகில போய் கொண்டிருக்கும் பொழுது பெரிய காற்று வருகிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை விட்டு சென்று வாசிப்பார். அப்பொழுது அவங்க பயப்படுறாங்க.
ஆண்டவர் நடந்து வருகிறார். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ இன் a different perspective. அப்பொழுது பேதுரு சொல்றான், எல்லாரும் பயப்படுறாங்க, ஆவேசம் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் இயேசு, திடன் கொள்ளுங்கள், நான் இயேசு என்று சொல்லுகிறார். நீர் இயேசுவே ஆனால் நான் வர கட்டளை கொடுங்கன்னு கேட்கிறான். வா என்று சொல்லுகிறார். அவன் புறப்பட்டு போகிறான். அவன் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு போகிற வரைக்கும் அந்த கடலிலே பாதி தூரம் நடந்துட்டான். அவனுடைய கண்கள் இயேசுவை விட்டு விலகின பொழுது அவன் முழுக ஆரம்பித்து விட்டான். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது. உன்னுடைய கண்கள் அவரையே தான் நோக்கி கொண்டிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும். என்னென்ற அவன் மீன் பிடிக்கிறவன். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் எனக்கு புலப்படுத்தினார். அவன் மீன் தொழில் படிக்கிறவன். அவன் அநேக மீனுக்குள்ளே தண்ணீருக்குள்ளே வழுகிற எல்லா ஜந்துக்களும் அவனுக்கு தெரியும் இல்லையா? எல்லா மீன்களையும் பத்தி அவன் தெரிஞ்சிருப்பான் இல்லையா? ஆமாவா இல்லையா? அங்க தண்ணிக்குள்ளதான் பூமியில வாழுகிற ஜந்துக்களை காட்டிலும் மிகவும் வெனமஸ், மிகவும் பாய்சனஸ் ஜந்துக்கள் கடல்ல இருக்கான். அவன் நடந்து போகும்போது அவன் நினைச்சிருப்பான், காலு கீழே ஏதாவது ஒரு அந்த 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 பாம்பு மீன் வந்துருமோ. ஆனால் உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதித்துதான் ஓடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் ஓட்டம். அவன் ஒருவேளை அந்த தரக்கட்டில காலு கீழே ஏதோ ஒரு விஷயம் சந்து வந்துச்சோ பயந்துட்டு கீழே பார்த்திருப்பான். ஏதாவது நீங்க இந்த பாபநாசம் அந்த ஆறுல நீங்க அது ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது பாபநாசம் அந்த காவிரி இல்ல, அது தாமிரபரணி ஆறு, அந்த டேம் கீழே அந்த ஆறு போயிட்டு இருக்கும். அப்ப சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எக்ஸ்கர்ஷன் கூட்டு போயிருப்பாங்க. அங்க போகும்போது அந்த ஆற்றில நடக்கும் பொழுது சின்ன சின்ன மீன் இருக்கு பாருங்க, அது காலை போய் கடிக்கும். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ அவனுக்கு இடல் உண்டாக்கி பயந்திருப்பான். பயந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சிங்கத்தையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் நீ மிதித்துதான் நான் போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேமா அப்படிதான் ஆரம்பிச்சான். முதல்ல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் விசுவாசத்திலே நல்ல வளர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா அவன் நேரா இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு பண்பாக அவன் உலகத்தை பார்த்து விடுகிறான், பிரபஞ்சத்தை பார்த்து விடுகிறான். இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த அழகை பார்க்கிறான், அதனுடைய நன்மைகளை பார்க்கிறான். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நன்மையை அறியாதபடியினாலே அவன் இந்த உலகத்திலே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் நன்மைகளை மீது அவன் கண்கள் வைத்தபடியினாலே. தேமா அதை வாசிங்க 4:12. இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஆண்டவர் வைத்த அந்த லக்கு தான் உனக்கு ஆசையா இருக்கு. அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல he diverted his passion towards the world. But still I am 76. My passion has not shifted from Jesus Christ to the world. இந்த பிரபஞ்சத்தின் மேலே என்னுடைய ஆசை வரலையே. இந்த வசனங்கள் தானே எனக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்படுகிறது. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். ஐயோ, 4:30 முடிச்சு கீழே போயிடணும்னு நினைச்சேன். முதலாவதாக பாரமான இருக்கிற யாவையும் தள்ளிவிட வேண்டும், நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடணும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையாய் ஆசையாய் நாம் தொடரணும். அடைந்து விட்டேன் என்று நினைக்கிறதுல தெரிந்தவன் என்று நினைக்காதபடிக்கு அந்த லக்கை நோக்கி நான் பொறுமையாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அந்த நன்மை பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைக்காதபடிக்கு நீங்கள் ஓடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியாய் நீங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிற ஓட்டத்திலே உங்களுடைய பலத்தினாலே ஓட முடியாது. You cannot run with your strength.
or you cannot run the spiritual. You can run your secular race with your degree or your capacity or your intelligence. மற்றவைகள் உனக்கு உறுதுணையாக இருக்கலாம், செக்குலர் ஓட்டத்தில் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இங்கே nothing should be your strength. You should draw the strength from God. Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. அதுல ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு ஃபண்டமெண்டல் ஒன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக நீங்கள் ஆவியின் பட்டயத்தோடு கூட நீங்கள் போராடுவதற்கு பதிலாக முன்னதாக நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் கர்த்தருடைய சத்துவத்திலே, நான் கர்த்தரை என்னை அருகாமையில வைத்துக் கொள்ளாத படிக்கு நான் ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து நான் போரிட முடியாது. ஏனென்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற ஹர்டில்ஸ் என்ன? வான மண்டலத்தின் ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். there will be many discouragements. அநேக ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும். அது அனுப்புகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை உனக்கு அனுப்பும். ஆகையினால் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே உன்னுடைய பலத்தினாலே ஓட முடியாது. கர்த்தரை உன் பக்கத்தில் சமீபமாய் வைத்திருக்கணும். அதுதான் கர்த்தரிலும் பலப்படுகிறது. நல்லா கவனிங்க. உனக்கு நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஓடணும். ஆண்டவரே, நான் எனக்கு பலன் இல்லையே, நான் எப்படி ஓடுவேன்? ஆண்டவர் சொல்லுவார், அப்பொழுது என் பலத்தை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா சொல்லுவோமா. அவரை சமீபம், நீங்க என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. நீங்க ஓடும் பொழுது என்னோடு கூட கர்த்தரை சமீபமாய் வைத்திருங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். நான் அடிக்க ஒரு பெரிய மெசேஜை கொடுத்திருக்கேன். அவருடைய சத்துவத்தின் வல்லமை என்ன என்று சொல்லி இருக்கிறேன். எனக்கு அன்புக்குரிய அவருடைய சத்துவத்தின் வல்லமை என்ன? உண்மை, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், தாழ்மை. உடைய ஓட்டத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உண்மை உள்ளவனாய் இருக்கணும். யூ கேனாட் மேக் a foul and try to say God, ஆண்டவரே நான் முன்னாடி ஷார்ட்கட்ல ஓடி ஒரு என்ன ரேஸ் இருக்கும் இல்ல, என்ன ரேஸ், ஏதோ மலைகளுக்குள்ள அங்கெல்லாம் போகணும் இல்ல, இல்ல சில வரைக்கும் ஸ்டீப்பிள் சேஸ், ஏதாவது தண்ணி வரும் இல்லன்னா அது வரும், அதை கடந்து போகணும், நீ சைட்ல ஓடிட்டு போயிருப்ப. அந்த தண்ணிக்குள்ள நிறைய இந்த ஷார்ட்கட்ல நம்மளுக்கு தெரியும். எல்லாம் செக்குலர் லைஃப்ல நிறைய படிச்சிருக்கும் எப்படி அவனை முந்தி கொண்டு போறது. instead of going through the water, instead of going through the fire, instead of going through the பள்ளத்தாக்கு, எங்க ஒரு ஷார்ட்கட் இருக்குதான்னு பார்த்துட்டு ஓடிடுவோம்ல. இந்த கார் ஓடுற ரேஸ்ல அப்படிதான் போவாங்க. அப்படி ஓட முடியாது. எனக்கு அன்புக்குரிய உண்மை உள்ளவனா இருக்கணும். That is your strength. That is the God's strength. He was able to perform. He was able to get the reward because he was faithful till his death on the cross. கர்த்தர் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். அதற்கு அப்புறம் தான் ஆவிக்குரிய பட்டயங்கள் எடுத்து சொல்லப்படுது. அந்த 13ஆம் வசனத்தில் வீட்டுக்கு அதை நான் பேசுவதற்கு நேரம் இல்லை. உன்னை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டதுக்கு அப்புறம்தான் நீ ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடணும். சரிதானே? அநேக நேரத்தில் 21 கிலோமீட்டர் மராத்தான் ஓடினா என் கடைசி பையன். நெவர் டூ த பிராக்டிஸ். என் பேர பையன் பிரையன் இருக்கான், இந்த பொடி பையன். அவன் 5 கிலோமீட்டர் மராத்தான் எங்க சிறுசேரியில எங்கயோ ஒண்ணு, இந்த கம்ப்யூட்டர் பசங்க, இந்த கம்பெனிஸ் பசங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை மம்புல இழுக்கிறது, மராத்தான் ஓட வைக்கிறது. அவன் போய் 5 கிலோமீட்டர் ஓடினான். he never had a practice. he had a hamstring muscle pull. என் கடைசி சண்டை எங்கயோ போய் 21 கிலோமீட்டர் ஓடிட்டான். he has finished the race, but ultimately he had a problem in his knee.
அதுக்கு ஒரு பரீட்சை ஒரு பரீட்சை வேணும், என்ன வேணும், பிராக்டிஸ் வேணும் இல்லையா? அதுதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் மேலும். யூ ஹாவ் டு பி ட்ரெயின். அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்கு யூ ஹாவ் டு பி ஸ்டில், வெயிட் ஆன் த லார்ட், டேக் ஹிஸ் ஸ்ட்ரெங்த். அப்புறம் தான் போக முடியும். கர்த்தர் உன்னோட கூட இல்லாம இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை ஓட முடியாது பிரியமானவர்களே. வித்வுட் கிரைஸ்ட் பீயிங் வித் யூ, யூ cannot drive the devil out. பிசாசை நம்மளால் துரத்த முடியாது பிரியமானவர்களே. கர்த்தரிடத்தில் காணப்பட்ட அந்த பரிசுத்தம் என்னிடத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த பிசாசை என்னால் துரத்த முடியும். நான் என் வாழ்க்கையிலே நான் அதை அனுபவித்தவன். அதையினால் தான் தைரியமாய் சொல்லுகிறேன். Without Christ being with you, இல்லட்டா வந்து சொல்லும் அந்த பிசாசு சொல்லும். ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், வெள்ளூருக்கு. அப்ப எல்லா எவாஞ்சலிஸ்ட் போய் ஒரு பிசாசை துரத்த போறாங்க. அந்த எவாஞ்சலிஸ்ட் பார்த்து அந்த பிசாசு சொல்லுது, நீ என்னவா துரத்த வர, உன் வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏத்திருவேன். அப்ப எந்த எவாஞ்சலிஸ்ட் போவான்? கண்ணில் பார்த்தவன். ஹூப்ளி பட்டணத்தில் ஒரு பிசாசை துரத்துவதற்கு அங்க தூரத்தில் நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். ஸ்டேஜில் இருந்த செல்வராஜ் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பெண் வந்து நேரா ஸ்டேஜுக்கு எப்படியோ வந்துட்டா. எப்படியோ முண்டி அடிச்சு வந்துட்டு பிரதர் தினகரன் கழுத்தை பிடிச்சிட்டா. பயங்கரமான ஒரு பிசாசு, அப்படியே அலக்களிக்கிறாவா. எல்லா எவாஞ்சலிஸ்டும் போனாங்க. அந்த பிசாசை என்ன பண்ணல, நான் என்ன பெருமைப்படுத்த சொல்லல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும், அல்லேலூயா சொல்லுவாம எல்லாரும் போனாங்க. அந்த பிசாசை துரத்த முடியல. நான் பேசாம தலையை குனிஞ்சிட்டேன். எனக்கு தெரியும் இந்த செல்வராஜ் அண்ணன் நம்மளை வம்புல மாட்டுவாங்கன்ட்டு. நான் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். முன்னாடி பெனட் நீங்க போய் துரத்திட்டு வந்துருங்கன்ட்டார். அங்க பிரதர் தினகரனுக்கு இன்டர்பிரட் பண்ணவர் திடீர்னு பெனட்னு கூப்பிடுறாங்க, நீ போய் பிசாசை துரத்திட்டு வா அப்படின்னாரு. எனக்கு பிசாசுனா பயம் கிடையாது, ஒரு அருவருப்பு. அப்போ நான் என்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்க என் கூட வாங்க. அதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஐ ஹாவ் டு டேக் ஹிம் வித் மீ. ஆண்டவரே என் கூட நீங்க வாங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனேன். அந்த பெண் பக்கத்தில் நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீ இந்த நாயை அவளை விட்டு போ என்று சொன்னேன். இந்த பிசாசு ஓடி போய் விட்டு. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதே பிசாசு தான் உன் வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றிவிட. அப்போ உன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கணும். கண்களை மூடு.